வணக்கம் ஐயா. இன்னைக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, புது வருடம் பிறக்க போகுது 2025. இதற்கான பலன்களை பல ஜோசியர்கள் இப்போ ஆன்லைன்ல தெரிவித்த வண்ணம் இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா பலவிதமான அழிவுகள் ஏற்படும், அசம்பாவிதங்கள் ஏற்படும்ன்ற மாதிரி கூறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தின உங்க பார்வை இந்த 2025 எப்படி அமையுன்றத உங்களோட கருத்தையும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஆல விநாயகரை போற்றி எனது தாய் தையநாயகி தாயும் உயர்திறனின் பாதம் படிந்து இந்த 2025 பொது பலன்கிறது நம்மளுடைய தமிழ் வருடப்படி சித்திரை ஒண்ணுதான் நம்ம தமிழ் வருட பிறப்பா நம்ம சமீப காலங்களாக 2025 ஆங்கில வருடங்களுக்கான பலனை கேட்கிறாங்க. ஆனா நம்மளுடைய 2025 ஒரு பேரழிவு வரும் அப்படிங்கிறது பல ஜோதிடர்கள் சொல்றாங்க. அதுல சில உண்மைகள் இருக்கு, சில உண்மைகள் மிகைப்படுத்திட்டு அவர்கள் கூறுறாங்கன்னா என்னுடைய கருத்து. அதற்கு காரணம் என்னன்னா 2025 மார்ச் ஏப்ரல் முதல் வாரத்தில் சனி லாபஸ்தானம் 11ஆம் வீட்டிலிருந்து தன் விரயஸ்தானமான காலப்பிரஸ்தத்துடைய 12வது வீட்டிற்கு செல்ல சில விரயங்களையும் பேரிழப்புகளையும் ஏற்படுத்துவதற்கு பல ஆண்டுகளாக நடக்கும் நிகழ்வுதான். அது எந்த அளவுக்கு நடக்கும் என்றால் பேரழிவுகள் இப்போ சமீப 2020-21 காலகட்டங்களில் கொரோனா போன்ற ஒரு பெரிய கிருமி நோய் உலக அளவில் பாதிக்கப்பட்டது. அப்போ இப்படிதான் பல ஜோதிடர் பல கருத்துக்களை கொடுத்து மக்களை பீதியில் படுத்தினார்கள். அப்போ உள்ள சூழல்கள் அதுல நமக்கு பல படிப்பினை கொடுத்தது போல இதே ராகு கேது பயிற்சி இந்த 2025 தான் இருக்குங்க. குரு பயிற்சியும் இருக்கு. ராகு எப்போதும் மீனத்திலிருந்து 12ஆம் வீட்டிலிருந்து பெண் வழியாக 11ஆம் இடமான கும்பத்திற்கு வரவுள்ள இதே நோய் தொற்று அதிகம் இருக்கும். ஏற்கனவே ராகு சுழற்சியில சிக்கன் குனியா போன்ற ஒரு கொடுமையான நோயை நம்ம தமிழகத்தை ஆட்டி படைத்தது. அது நம்ம விஞ்ஞான வளர்ச்சியும் நமது மருத்துவ தொழில்நுட்பத்தும் நாம அதை கையாண்டோம். ஆனா பொதுவா 2025 இந்த உலகங்கள் நம்ம இந்திய அளவுல சில நிலச்சரிவுகள், மழை வெள்ளங்கள், பூகம்ப பேரழிவுகள் இருந்தாலும் அதை மிகப்படுத்துறது தனி மனித ஜாதகத்தை தான் ஒப்பிட்டு பார்க்கணும். ஒவ்வொருவரும் 2025 எப்படி இருக்கு, 2025 இருக்குன்னு ஒவ்வொரு சேனல்லையும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. வழி ஒவ்வொரு தனி மனிதர்களும் 2025 எப்படி இருக்கும் அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிறது அந்த பொது கருத்தை வச்சு வாசகராகிய யாரும் பீதி அடையதோ இவர்கள் சொல்வது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையை வெள்ளம் வரும் முழுகும் அப்படின்லாம் சொன்னாங்க. கடைசி வரை இதெல்லாம் சென்னைக்கு மழையே இல்லை அப்படிங்கிற ஒரு கூட்டுல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கேட்டா டிசம்பர்ல மழை வந்துடும் அப்படின்னா டிசம்பர்ல மழை வருமா, வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி நம்ம பேச முடியுமா. மழைக்கான ஒரு சூழல் வருவது போல் தெரிந்தாலும் அதை முறியடிப்பதற்கு நம்ம அரசு முன்னெச்சரிக்கையும் கவனத்தோடு தான் செயல்பட்டு மக்கள் காக்கப்படுகிறார்கள். ஒரு தனி மனித ஜாதகம் தான் அவரோட முடிவு செய்யும் வைந்து பொது ஜாதகங்கிறது சில அழிவுகள் இருக்கதான் செய்யும். ஆனா மற்ற நிபுணர்கள் ஜோதிட நிபுணருக்கு தன்னை பறைசாற்றி கொண்டு உலகம் அழிந்துவிடும், பெரிய பேராபத்து வந்துவிடும், பெரிய பூகம்பம் வந்துவிடும் கூறுவது யாரும் அஞ்ச வேண்டாம். என்னுடைய அறிவு கேட்டு பெரிய ஒரு பாதிப்பு, ஆனா பாதிப்பு இருக்கும். அது எந்த பாதிப்பும் தாங்கிக் கொள்ள சக்தி நமக்கு பரம்பொருள் கொடுத்திருக்கிற இந்த நம்பிக்கையோடு 2025 பிறப்பு நம்ம எதிர்நோக்குவோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க, நன்றி.